ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கிஷோர். நான் வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து 2024 2025 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து ஆசைப்பட்றேன். ஸோ என்னோடய ஜர்னி பார்த்தீங்கன்னா 2020லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2020லேருந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுவேன், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுவேன். அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் எழுதுவேன். நிறைய வந்து ப்ரிலிம்ஸே வந்து கிளியர் ஆகாது, நிறைய வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகும். ஆனால் வந்து இன்டர்வியூவில் போயிடும். பிஓலாம் வந்து இன்டர்வியூவில் போயிருக்கு. கிளர்க்குலாம் வந்து நிறைய டைம் மெயின்ஸ்லேயே போயிருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவேன். ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, அப்புறம் என்ஹெச்பி, இசிஜிசி எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன். ஸோ இது எஸ்பிஐ கிளர்க்கே இந்த ஆக்சுவலாக வந்து 7th அட்டெம்ப்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து ஜூன் 11 வந்து வந்தது. நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியராக தான் இருந்தது. எனக்கு ரிசல்ட்டு வந்தது வந்து தெரியல. அப்புறம் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப ஃபியர்லேயே பார்த்தேன். டக்குன்னு என்னுடைய ரோல் நம்பர் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால தான் என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, எல்லாமே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். குவான்ட்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் இது 4 தான் வந்து மேஜராக சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்கிறது. குவான்ட்ஸு, ரீசனிங் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். குவான்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் குவான்ட்ஸ்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அதே மாதிரி தான் ரீசனிங் கூட. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் ஏரியா என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயின்ஸில். இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து இந்த 3 செக்ஷனில் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு. மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு ரோல் தான் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இப்போது கேஆர் லாஜிக்ஸு, கனிஷ்டினா லாஜிக்ஸு அந்த அந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் வந்து கிராக் வித் ஜாக் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க, ரீசனிங் போடுவாங்க. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா லிவின் சிஏ பன்ஸ்டான ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து நிறைய வந்து அந்த லிவின் அண்ணா வந்து நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கேஆர் லாஜிக்ஸ்லேயுமே வந்து இவர் மணி அண்ணா அவரும் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி தருவார். அப்புறம் ஆப்டிடியூட் சொல்லி தராங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷுக்கு வந்து ரீனா மேம்னோட இங்கிலீஷ் தான் வந்து பார்ப்பேன். அவங்க வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. ஃப்ளூயன்ட் ஃபேபிள்னு ஒரு ஆப் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து வொக்காப்ஸ்லாம் வந்து டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வொக்காப்ஸில் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஃப்ளூயன்ட் ஃபேபிள்னு ஒரு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கனிஷ் மேக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி தான் வந்து மேக்ஸ் மேஜிக்குன்னு புக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த புக்கை வாங்கி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை வாங்கி தான் வந்து எஸ்எஸ்சிலையுமே நான் வந்து எக்ஸாம் வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்குமே வந்திருக்கு. ஸோ என்னுடைய இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் தான். நிறைய வந்து படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியுமே வந்து. இப்போ டெய்லியும் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். மெயின்ஸுக்கு வந்து இப்படி மெயின்ஸ் படிக்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே வருவீங்க. ஒன்றுத்துக்கும் ஒன்று அனலைசிஸ் பண்ணுவீங்க. இப்போ இவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஒரு மார்க் டெஸ்ட்டில், இன்னொரு மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. டெஸ்ட் புக்கு, ஸ்மார்ட் கீடா, அட்டா, அப்புறம் கிராக் வித் ஜாக்கு, கேஆர் லாஜிக்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து ஆப்பும் இருக்குது, அவங்களோட மார்க் டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த மார்க் டெஸ்ட்லாம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒன்று படிக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு கோச்சிங் படிக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டை மட்டும் பேர் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது இப்போதைக்கு வந்து. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படியும் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க. அப்படின்றப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். ஒன்றுத்துக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 750 800 கிட்ட வந்துடும். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 கிட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லியும் படிக்கிறீங்கன்னா அது எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் வந்து நீங்கள் தான் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான்லாம் எப்படி படித்தேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பேன். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு படித்ததுனால டெய்லியும் ஒரு 3 ஹவர்ஸ் படிப்பேன். எப்படின்னா இப்போது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், இப்போ குவான்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போடுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி பண்ணேன்னா பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இருக்கிற எல்லா பேசிக் டாபிக்ஸ் குவான்ட்ஸில் என்னென்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்கு, போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நான் அதில் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போட்டு அதில் என்னுடைய ரிவ்யூ பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடுவேன் ப்ரிலிம்ஸுக்கு. அதில் என்னோடய ஸ்கோர் பார்ப்பேன். என்னோடய ஸ்கோர் வந்து எவ்வளோ வரும்னா இப்போது ஆர்ஆர்பியாக இருந்தால் 80க்கு வந்து 70 அபவ் வரும். அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்காக இருந்தால் 100
பேருக்கு வந்து 70 above 60 above அப்படி தான் வந்துட்டு இருக்கும். எனக்குமே வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரி நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் மார்க் வரதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸாம்ஸில் மார்க் பூஸ்டப் பண்ணி தான் கொடுக்கும். மார்க் டெஸ்ட்டில் வந்து ஏன் உங்களுக்கு கம்மியாக வருதுன்னா அதில் வந்து டஃப்பாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. உங்களை நீங்கள் மோல்டப் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் ரியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இதில் மார்க் எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டிங்க. ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா அந்த மார்க் டெஸ்ட்டினுடைய ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள் ஸ்கோர் வரும்போது அதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் பர்சன்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி ஃபிட்டப் பண்ணி காட்டுவாங்க. அதில் ஓபிசி கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் கட் ஆஃப் எவ்வளோ, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்ட்ராங்கான ஏரியாவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், வீக்கான ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ரீசனிங் வந்து பேசிக்காகவே நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். அதனால் ரீசனிங் வந்து நான் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலை. எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், பசில் ஆகட்டும், லெட்டர் சீரீஸு, ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாக வந்துடும். ரீசனிங் வந்து நான் நல்லாவே பண்ணிடுவேன். இங்கிலீஷ் வந்து நான் பேசிக்காகவே ஸ்ட்ராங் தான். இங்கிலீஷும் அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. இங்கிலீஷ் வந்து எனக்கு ஜென்ரலாகவே வந்துடும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆகட்டும், ஃபில்லர்ஸு, எரர்ஸு எல்லாமே நான் போட்டுறேன், டென்சஸ்ஸு. அதுக்கு ஆனால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா எப்படி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணேன், இங்கிலீஷுக்கு வந்து ரீனா மேமோட வீடியோஸ் தான் பார்த்தேன். அவங்களது பார்த்தாலே போதும். அந்த 120 கிராமர் ரூல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸு, இடியம்ஸ், ஃப்ரேசஸ்ஸு அதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வச்சே நான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து கோப்பப் பண்ணிக்கிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அஃபேர்ஸ் க்ளோட ஃபாலோ பண்ணேன். டெய்லியுமே பார்ப்பேன். அதே மாதிரி இங்கே கிராக் வித் ஜாக்கு, லிவின் சிஏ பஞ்சா இவங்களதெல்லாம் வீடியோஸ் பார்ப்பேன். வீடியோஸ் பார்த்துட்டு நான் தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எழுதுவேன். ஸ்டாட்டிக் ஜிகே ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி இப்போ நான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னா நாளைக்கு அதை திருப்பி வந்து ரீகால் பண்ணுவேன். நேற்று படித்த கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு ரீகால் பண்ணுவேன். நாளைக்கு படித்த கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி 1 வீக் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் திருப்பி 1 வீக் ஃபுல்லாக ரீகால் பண்ணுவேன். அதே மாதிரி வீக்லி பிடிஎஃப் விடுவாங்க அஃபேர்ஸ் க்ளோடில், மந்த்லி பிடிஎஃப் விடுவாங்க. அதையுமே வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் எக்ஸாம்ஸ் வந்து இந்தளவுக்கு கிராக் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? இது என்னோட 7th அட்டெம்ப்ட்டு. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் யாரும் யோசிக்காது. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க தான் உங்களை நீங்கள் மோல்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணால் மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீடாக போடணும், அக்யூரசியாக போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வித்தின் 1 ஹவரில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த மேக்ஸை சால்வ் பண்ணுறீங்க, ரீசனிங் சால்வ் பண்ணுறீங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் மெயின்ஸை பொறுத்த வந்து கான்செப்ட் தான். கான்செப்ட் அண்ட் அக்யூரசி தான். அங்கே வந்து ஸ்பீடு முக்கியம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து 2 hours 15 minutes உங்களுக்கு டைம். அப்படின்றப்போ 2 hours நீங்கள் கொஷின்ஸ், சாய்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் முக்கியம். எந்த கொஷினை செலக்ட் பண்ணுறீங்க, எந்த கொஷின் வந்து செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணால் அதுக்கு ஆன்சர் வருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு செக்ஷன்லையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 50 marks குவான்ஸ் இருக்குன்னா நீங்கள் 20 above 30 above கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஈவன் ஒரு சிங்கிள் கொஷின் கூட உங்களால் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும், ரொம்ப டிலே ஆகும். ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணும். எந்த சாய்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஷின்ஸ் வந்து பிக் பண்ண தெரியணும், செலக்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி எந்த கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணால் ஆன்சர் கொண்டு வர முடியுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டைம் லிமிட்டும் பார்க்கணும். அதே மாதிரி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் வைஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த கொஷின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் ஸ்பீடை யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய மைண்டை தான் யூஸ் பண்ணணும். உங்களோட பிரெயின் யூஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ஃபிலிம்ஸுக்கு தான் நிறைய மார்க் டெஸ்ட் போடுவேன். மெயின்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் போடுவேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு நான் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டதும் கிடையாது. ஏன்னா அது ஃபுல் 2 hours அதை போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கு டைம் ஆயிரும். அப்படின்றப்ப மெயின்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஃபுல் லென்த் போடாமல் செக்ஷனலாக போடுவேன் மார்க். ஸோ அந்த மாதிரி போட்டு தான் கிளியர் பண்ணேன். ஸோ இப்போது எனக்கு எஸ்பிஐ கிளர்க் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கம்மிங் 2026 இந்த எக்ஸாம்ஸில் எஸ்பிஐ ஜேஏ பிஓ கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.